ஹாய் கைஸ், திருச்சி டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், தாம்பரம் டு திருச்சி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் திரும்பவும் வரப்போகுது. வர ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து வரப்போகுது. தாம்பரம் டு செங்கோட்டை, செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு இன்னும் நிறையா ஸ்டாப்பிங்ஸ் வரப்போகுது. நம்ம எல்லோரும் இவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த எல்லா ரெக்வஸ்ட்டையும் சேர்த்து தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியன் ரயில்வேஸ்ட்டை நேரடியாக போய் கேட்டிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் திருச்சி டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ்னு ஒரு எக்ஸ்பிரஸை விட்டீங்க, ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டீங்க. 3 மாத காலம் அந்த ட்ரெயின் போனுச்சு, நல்ல கலெக்ஷன் ஆனிச்சு, ரயில்வேக்கு நல்ல வருமானம் வந்துச்சு. ஆனால் நீங்கள் என்னன்னு தெரியல, வடக்கே நடக்கிற ஒரு கும்பமேளாவுக்காக அந்த ரயிலை கட் பண்ணீங்க. தொடர்ந்து நான் ஒன்றிய அமைச்சர்கிட்ட போய் அந்த பட்டியலே கொடுத்தேன். திருச்சி டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் நல்ல உங்களுக்கு கலெக்ஷன் வருது, அதை உங்க பட்டியலே நான் கொடுத்தேன். இந்த கலெக்ஷன் இருக்கு, இதை மீண்டும் கொடுங்கன்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த ரயிலை மீண்டும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல என்னுடைய தொகுதியை சார்ந்த பட்டுக்கோட்டை பேராவூரணி பொதுமக்கள் நீண்ட காலம் கம்பன் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஓடுச்சு. அந்த கம்பன் எக்ஸ்பிரஸை கடந்த 10 ஆண்டுகளாக நிறுத்திருக்கீங்க. அந்த கம்பன் எக்ஸ்பிரஸை கொடுக்கணும்னு மீண்டும் உங்களை கேட்டுக்கிறேன். அதே போல தமிழ்நாட்டில் முக்கிய நகரங்களாக தூத்துக்குடி, அந்த தூத்துக்குடிக்கும் பாம்பேக்கும் ஒரு ரயில் கொடுங்கன்னு நீண்ட காலமாக கேட்டு இருக்கோம் தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதனால அதோட திட்டங்களை எல்லாம், புதிய ரயில்வே திட்டங்கள், புதிய ரயில் வசதிகள் எல்லாம் நீங்க அதே மாதிரி 1 மினிட் ஸ்டாப்பிங் நாங்க போய் ரயில்வே அமைச்சரை பார்க்கிறோம். எங்க நாடாளுமன்ற குழு தலைவரோட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே போனோம். போய் எங்களுடைய ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தோம். நான் இதுவரையில ஒண்ணு கூட எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. அட்லீஸ்ட் 1 மினிட் ஸ்டாப்பேஜ் கேட்கிறோம். நாங்க போர்ட் சேர்மனை போய் அணுகிறோம், போர்ட் சேர்மன் போய் கேட்கிறோம், தென்னக ரயில்வேயுடைய பொது மேலாளரை கேட்கிறோம். தென்னக ரயில்வேயுடைய பொது மேலாளர் எங்களுக்கு ஒரு கடிதம், நாங்க கொடுத்த லெட்டருக்கு பார்த்து 1 மினிட் ஸ்டாப்பேஜ் கொடுங்க, குறிப்பா தாம்பரம் டு செங்கோட்டை அந்த வண்டியை அதிராம்பட்டினம் பேராவூர்ல நிறுத்துங்கன்னு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஜோத்பூர் ட்ரெயின் நீடாமங்கலத்தில் நிறுங்கன்னு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம். இது போன்ற நிறைய ஸ்டாப்பேஜ்களை நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதே போல அந்த ஸ்டாப்பேஜை கேட்கும்போது அவங்க தென்னக ரயில்வே பொது மேலாளர் போர்ட் சேர்மன், போர்ட் சேர்மன் கேட்டா நீங்க அமைச்சரை தான் பார்க்கணுங்கிறார். அதனால தமிழ்நாட்டை தொடர்ந்து இந்த அரசு வஞ்சிக்காமல் எங்களுக்கு தேவையான புதிய ரயில்வே பாதைகள், புதிய ரயில் வசதிகள், 1 மினிட் ஸ்டாப்பேஜை இனியாவது இந்த அரசு செய்து கொடுக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கேட்ட எல்லா ரெக்வஸ்ட்டுமே கிளியராக கேட்டிருக்காரு. கன்ஃபார்மாக இந்த ஸ்டாப்பிங்ஸ் எல்லாம் வரத்தான் போகுது. இந்த ரெக்வஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்க ஸ்டாப்பிங் கொடுக்காமல் இருக்கவே முடியாது. கன்ஃபார்மாக தாம்பரம் டு செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு அதினாப்பட்டினமும் பேராவூரணியும் ஸ்டாப்பிங் வரும். சிதம்பரம் ஸ்டாப்பிங் அப்ரூவல் வந்துருச்சு, ஆனால் ஸ்டாப்பிங் கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. அதுவுமே கூடிய சீக்கிரம் வந்துடும். அப்புறம் நம்ம திருச்சி டு தாம்பரம், தாம்பரம் டு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் வழியாக ரன் ஆகும் இல்லையா, அந்த ட்ரெயினுமே திரும்ப வரப்போகுது. அந்த ட்ரெயினை ஸ்பெஷல் ட்ரெயினாக இல்லாமல் பெர்மனன்ட் ட்ரெயினாக வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அடுத்து சென்னை எக்மோர் டு காரைக்குடி, காரைக்குடி டு சென்னை எக்மோர் கம்பன் எக்ஸ்பிரஸும் கூட திரும்ப வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த ரெக்வஸ்ட்டுக்கு அப்புறம். இந்த ட்ரெயின் காரைக்குடியிலேருந்து சென்னை எக்மோருக்கும், சென்னை எக்மோர்லேருந்து காரைக்குடிக்கும் 90s ஓடின ட்ரெயின் தான். ரொம்ப ஹிஸ்ட்ரி உள்ள ட்ரெயின் தான். இந்த ட்ரெயினை நம்ம ஈசிஆர் லைனை மீட்டர் கேஜ்லேருந்து ப்ராட் கேஜுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ட்ரெயினை கட் பண்ணாங்க. திரும்ப இது வரைக்கும் வரவே இல்லை. 16 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே வரவே இல்லை. அந்த ட்ரெயினுமே இந்த ரெக்வஸ்ட்டுக்கு அப்புறம் வரப்போகுது, டெய்லியும் வரப்போகுது. அடுத்து நம்ம தாம்பரம் டு ராமநாதபுரம், ராமநாதபுரம் டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸுமே ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து வரப்போகுது. அடுத்து ஜோத்பூர் டு மன்னாகுடி, மன்னாகுடி டு ஜோத்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு நீடாமங்கலம் ஜங்ஷன் ஸ்டாப்பிங் வரப்போகுது. ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான ரெக்வஸ்ட்டை தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியன் ரயில்வேஸுக்கு முன் வச்சுருக்காரு. இவர் கேட்ட எல்லா ரெக்வஸ்ட்டுமே வந்துடும், நம்மளும் பார்க்க தான் போகிறோம். அடுத்து உங்கள் எல்லார்ட்டையும் ஒன்று கேட்டிருந்தேன் இல்லையா, நம்மளோட சேனல் நேமை அருள் ட்ரெயின் விளாக்ஸை அருள் விளாக்ஸாக மாற்றலாமா வேண்டாமான்னு. அதுக்கு யாருமே கமெண்ட் பண்ணவே இல்லை. இந்த வீடியோலையாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே க்ரியேட் பண்ணது தான் நான் போன வீடியோவில் காமிச்ச இன்ட்ரோ வீடியோ. அருள் விளாக்ஸ்னு சூப்பராக இருக்கும், ரெட் கலரில். அந்த இன்ட்ரோ வீடியோ நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் பெருசு கிடையாது, வெறும் 5 செகண்டு தான். இதுக்காகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ப்ளீஸ். இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், அது வைக்கலாமா வேண்டாமான்னு. அப்புறம் இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் அந்த இன்ட்ரோ வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. பாய் கைஸ்.